அந்த பொதுமக்கள் வந்து அவங்க தற்காத்து கொள்றதுக்கு என்ன மாதிரியான பெயிண்ட்டுகள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சார்? பொதுவாக வந்து இப்போ ரூப் செல்னு இப்போது புதுசாக ஒன்று லான்ச் ஆகிருக்கு. அது வந்து இப்போ கஸ்டமர் எல்லாருமே அதுதான் கேட்குறாங்க. இப்போ அது நல்ல பெனிஃபிட்டும் தருது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூப் செல்லே ஒயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூரிய ஒளி அந்த இதுவெல்லாம் வந்து தரையில் இறங்காது, உள்ள இது கொடுக்காது, ஹீட்டு கொடுக்காது. அது போடுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. இதில் வந்து கம்பெனியில் வந்து 7 வருஷம் வாரண்டி தராங்க. நானும் நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணின்னு இதுதான் சொல்கிறேன், இது வாங்கி போடுங்க நல்லாயிருக்கும், வெயிலில் உங்களுக்கு இது பெஸ்ட்டு அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ புதுசாக இப்போ மொட்டை மாடியில் பெயிண்ட் அடிக்கிறதுக்குன்னு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி அது பெயிண்ட் மொட்டை மாடியில் பெயிண்ட் அடித்தா பொதுவாக தற்காத்து கொள்ள முடியுமா வெயிலில் வீட்டில் இருக்க மக்களால்? கண்டிப்பாக முடியும், 100% முடியும். இது நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறைய கிளைண்ட்டும் வந்து எங்களுக்கு வந்து திருப்தி தான், 100% திருப்தி. 5 ஸ்டார் வாங்குகிறோங்க, 5 ஸ்டார் கொடுக்குறோங்க. அதில் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. நாங்களும் வந்து நிறைய கிளைண்ட் கிட்ட இதுதான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏழை பணக்காரன் அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ இதனால என்ன யூசேஜ்? மொட்டை மாடிக்கு பெயிண்ட் அடித்தா என்ன யூசேஜ் வீட்டில்? யூசேஜ்னா இப்போ முக்கியமாக இந்த சம்மரில் வந்து சன்லைட் தான் நிறைய. இப்போ வெயிலெலாம் இருக்கும், ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து ஒரு 75% உங்களுக்கு வந்து ஹீட்டை கம்மி பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் வந்து தண்ணியெல்லாம் வந்து வெளியேற்றி விட்டுரும், மொட்டை மாடியில் கீழே இறங்காது. இதுக்கு ரெண்டுத்துக்குமே இது பெனிஃபிட் தான். இப்போ பாமர மக்கள் பழைய வீடு வச்சிருக்கவங்களாம் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணலாமா இல்லை இப்போ எப்படி சொல்லுவாங்க? தாராளமாக பண்ணலாம் சார். இப்போ அவங்ககிட்டயும் நாங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்க நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கோம், அவங்களும் வந்து ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இந்த பழைய வீடு வச்சிருக்கவங்களுக்குலாம் இன்னும் வந்து வீட்டில் ரொம்ப கடுமையான அனல் இருக்கும், வீட்டில் உட்கார முடியாது, ஃபேன் போட்டாலும் அந்த ஃபேன் காத்தோட அனல் அடிக்கும். அவங்களாம் எப்படி தற்காத்து போகிறதுக்கு என்ன மாதிரியான யூசேஜ் பெயிண்ட் யூசேஜ்லாம்? அதுதான் சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூப் சில்னு இப்போ டாக்டர் ஃபிக்ஸெட்டில் லான்ச் ஆகிருக்கு. அது வந்து பண்ணலாம் சார், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நல்ல பலன் கொடுக்கும். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் என்ன தேவை? ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வீடு சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் அவங்க எப்படி தற்காத்து போகணும் அப்படின்னு அவ்வளோ அதுதான் சார் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ வெயில் காலத்தில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு இது பண்ணுறாங்க, கேட்குறாங்க, பெயிண்டிங் ஒர்க் கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த ரூப் சீல் வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். இது எல்லாருமே கேட்குறாங்க தான் சார். இப்போ வெயில் காலம் தொடங்கியதுனால எத்தனை பேர் உங்களை அனுப்பியிருக்காங்க? இப்போ எவ்வளோ பெயிண்ட்ஸ் நீங்கள் அடிச்சிருக்கீங்க? அதெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? இப்போது ஆமாம் சார், நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்களும் பண்ணிட்டு தான் வரோம். எங்களால் முடியலன்னா நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணுங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்து பண்ணுறோம். வெயில் காலத்து மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ரூப் சீல் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். இது வந்து பயன்படுத்தினா நல்லா உங்களுக்கு வந்து இந்த வெப்பத்தை குறைச்சி உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணிவண்ணன் பெயிண்டர்.